எல்லாருக்கும் வணக்கங்க. பங்குனி உத்திரத்துக்கு எப்படி விரதம் இருக்கிறது நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. வர்ற ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி உத்திரம் வருதுங்க. அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா விரதம் இருக்கிறவங்க காலையில் அதிகாலையிலேயே குளிச்சுட்டு நம்ம சாமிக்கு விளக்கேற்றிட்டு இந்த விரதம் எதுக்காக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சுட்டு நம்ம அந்த விரதத்தை தொடங்கலாம். முருகனுக்கு மட்டும் இல்லாமல் சிவனுக்கு, பெருமாளுக்கு எல்லாமே திருக்கல்யாணம் நடந்தது இந்த பங்குனி உத்திர திருநாளில் தான். அப்படிங்கும்போது நம்ம எல்லாத்தையும் வழிபாடு பண்ணுறக்கு இந்த நாள் சிறந்த நாளாக இருக்கும். அதுலேயும் கல்யாண தடை இருக்குது, எங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பங்குனி உத்திர நாளில் விரதம் இருந்து வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கு விரதம் இருக்கிறவங்களும் இந்த பங்குனி உத்திர நாளில் விரதம் இருக்கலாம். மற்ற வேண்டுதல்கள் இருந்தாலும் நீங்கள் பங்குனி உத்திர நாளில் விரதம் அப்படிங்கிறது மேற்கொள்ளலாம். இந்த பங்குனி உத்திரத்துக்கு விரதம் இருக்கும்போது காலையிலேருந்து முழு நேர விரதம் இருக்க முடியறவங்க முழு நேர விரதமாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க நீராகாரமோ இல்லை பால் பழமோ எடுத்துக்கிட்டு எளிமையான உணவுகள் எடுத்துக்கிட்டு நீங்கள் விரதம் அப்படிங்கிறத மேற்கொள்ளலாம். முழு நேர விரதமாக இருந்துட்டு சாயங்காலம் 6 மணிக்கு மேலே விளக்கேற்றி நம்ம சாமிக்கு நெய்வேத்தியங்கள் படைச்சு நீங்கள் சாமிக்கு அபிஷேகம் பண்ண முடிகிறவங்க அபிஷேகம் பண்ணி நீங்கள் இந்த விரதத்தை நல்லபடியாக முடிச்சுக்கலாம். கல்யாணத்துக்காக விரதம் இருக்கிறவங்க விரல்மா ரணைந்து மலர்வாளி சிந்த அப்படிங்கிற திருப்புகளை படிக்கணும். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக விரதம் இருக்கிறவங்க செகமாயை உற்ற அகவாழ்வில்ங்கிற திருப்புகள்